ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்கணும்னா, ஒருத்தர்கிட்ட போய் நம்ம பணம் உதவி கேட்குறோம். அதாவது ஏழைகளுக்கு, எளியவர்களுக்கு, இல்லை கஷ்டப்பட்டவங்களுக்கு, நோய் நொடி இல்லாதவங்களுக்கு உதவி செய்யணும்னு சொல்லி நிறைய பேர் போஸ்ட் போடுறாங்க. அப்போ என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு நம்ம இப்போ நான் போஸ்ட் போடுறேன்னா ஃபஸ்ட்டு நம்ம அனுப்பிட்டு அதனுடைய இது பார்த்திங்கன்னா காப்பியை நம்ம காட்டணும். அப்போ அவங்க எல்லாருமே நம்புவாங்க. 500 பாருங்கள் இவருக்கு அனுப்பியிருக்கேன், அதே மாதிரி நீங்கள் அனுப்புங்க. ஆனால் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. நிறைய பேர் இன்ஸ்டாகிராம்லேயும் சரி பார்த்திங்கன்னா இங்கே அவங்களுக்கு உதவி செய்யுங்க, இவங்களுக்கு உதவி செய்யுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அது நல்லதாக கேட்டால் ரொம்ப நல்ல விஷயந்தான் சொல்ல, பாராட்டக்கூட விஷயம். ஆனால் அவங்களுக்கு பார்த்தா லட்சக்கணக்கில் அவங்க பார்த்திங்கன்னா பெரிய பெரிய பார்த்திங்கன்னா பிரபலவங்க. அவங்க அவங்க சொன்ன அவங்க இப்போ சொல்கிறதுனால லட்சக்கணக்கான மக்களுக்கு நம்ம வந்தால் ஒரு 100 பேர் கூட பார்க்க மாட்டாங்க. அப்படின்னா அவங்களாம் சொல்லும்போது இல்லை ஆயிரக்கணக்கான மக்களை கண்டிப்பாக அது ரீச் ஆகும். அப்போ நிறைய கிடைக்கும். ஆனால் நிறைய கிடைக்கும்போது இப்போ சொல்லவங்க ஒரு கொஞ்சமாவது ஒரு 100 200 அவங்க கொஞ்சமாவது அனுப்பிட்டு அதுக்கப்புறம் அடுத்தவங்களுக்கு சொன்னால் பரவாயில்லை தான் எல்லாருமே சொல்கிறாங்க. நிறைய பேர் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. பொதுவாக நம்மளால் முடிஞ்சால் 4 பேருக்கு நம்ம உதவி செய்யணும். இப்போ கேட்கறதுனால நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க, கமெண்டில் சொல்கிறாங்க, நீங்கள் என்ன கொடுத்துருக்கீங்க, நீங்கள் என்ன கொடுத்துருக்கீங்க அப்படின்னு நிறைய பேர் கேட்குறாங்க. நீங்கள் கேட்டு அடுத்தவங்களுக்கு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் எப்போவுமே நம்ம அடுத்தவங்களுக்கு உதவி செய்தாக இருந்தாலும் சரி, நோய் யாருக்கு உதவி செய்தாலும் சரி, நம்மக்கிட்ட இருக்க பைசாவே பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் நம்மக்கிட்ட என்கிட்ட எவ்வளோ இருக்கோ அதை மட்டும்தான் நான் கொடுப்பேன். அதனால் நிறைய பேர்கிட்ட பெரிய பிரபலங்கள் பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு போகும். அப்படிங்கிறனால பிரபலங்கள்கிட்ட கேட்டாலே நிறைய பைசா கிடைக்கும். அதனால் அவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம செய்கிற உதவிகள் பார்த்திங்கன்னா என்றைக்குமே நம்ம கடைசி காலம் வரையும் காப்பாற்றுன்னு சொல்லுவாங்க. அதனால் பார்த்தா நம்மளால் முடிஞ்ச உதவியை அடுத்தவங்களுக்கு நம்ம செய்யலாம். அது பார்த்திங்கன்னா இப்போ நம்ம ஆன்லைனில் ஒருத்தருக்கு அனுப்புகிறோம், அது அவங்களுக்கு போகுமா போகாதானா நமக்கு தெரியாது. ஒருவேளை போஸ்ட் போட்டவங்க கூட ஸ்கேனாக இருக்கலாம், அவங்களுடைய இதாக இருக்கலாம். இதுக்காகவே என்ன பண்ணால் பக்கத்தில் உங்கள் கண்ணுக்கு முன்னாடியே உங்கள் ஊர்லேயே எவ்வளவோ கஷ்டப்பட்டவங்களே இருப்பாங்க. அவங்களுக்கெல்லாம் நீங்கள் ஹெல்ப் பண்ணுங்கள். அவங்களுக்கெல்லாம் நீங்கள் உதவி செஞ்சிங்கன்னா உங்களுக்கும் மனசு நல்லாயிருக்கும். இந்த வீடியோ பிடிச்சா சேனலை சப்ஸ்கிரைப்